இதே வசனம் உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை பூஷித்தார் என்று சொல்லி இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருக்கு ஒரு நோக்கம் உண்டு. பிரியமானவர்களே, இன்றைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகள் உங்களோடு கூட கர்த்தர் பேசுகின்றார். ஒவ்வொரு பாடுகள், ஒவ்வொரு கஷ்டங்கள், ஒவ்வொரு வேதனைக்கு பின்பதாகவும் ஒவ்வொரு உபத்திரங்களுக்கு பின்பதாகவும் ஒரு மேன்மை உண்டு. பிரியமானவர்களே, நிச்சயமாக சிலுவைக்கு பின்பதாக ஒரு சிங்காசனம் உண்டு அல்லவா? பிரியமானவர்களே, நிச்சயமாக கர்த்தர் உங்களையும் உயர்த்துவார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். நான் கர்த்தரை தேடுறேன், ஆனாலும் எனக்கு இந்த வேதனை எதற்கு? கர்த்தரை தேடாதவங்க, ஜெபிக்காதவங்களாம் நன்றாகத்தானே இருக்கிறாங்க. ஆனால் என் வாழ்க்கையில் எனக்கு இந்த கஷ்டம், ஏன் எனக்கு இந்த வேதனை, ஏன் எனக்கு இந்த போராட்டம், எதற்கு இந்த கடன் பிரச்சனை, எதற்கு இந்த நோய் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள நீங்கள் கேள்விகளை எழுப்பிக்கொண்டே இருக்கிறீங்களோ? பிரியமானவர்களே, கலங்காதீங்க. கர்த்தருடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி வசனம் சொல்கிறது அல்லவா? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல கர்த்தருடைய வாழ்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. நீங்களும் கூட கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்க. நிச்சயமாக சோர்ந்து போகாதீங்க. ஏன் ஜெபிக்கணும்னு கேட்காதீங்க. ஏன் வேதம் வாசிக்கணும், ஏன் கர்த்தரை தேடணும், ஏன் ஆலயத்துக்கு போகணும், ஏன் நமக்கு கர்த்தரை தேட நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்களும் நெருக்கங்களும் கண்ணீர் தான் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி நினைக்கிறீங்களோ? பிரியமானவர்களே, கலங்காதீங்க. கர்த்தர் நிச்சயமாக ஒவ்வொரு உபத்திரத்தின் பாதைகளுக்கு பின்பதாக ஒரு ஏலிம் உண்டு. ஒரு மாறாவுக்கு பின்பு ஒரு ஏலிம் உண்டு. பிரியமானவர்களே, நிச்சயமாக ஒரு வனாந்திரத்திற்கு பின்பு ஒரு கானான் உண்டு. பிரியமானவர்களே, பாலும் தேனும் ஓடுகிற ஒரு கானான் தேசத்தை நிச்சயமாக அந்த உபத்திரத்தின் பாதைகளில் கடந்ததற்கு பின்பு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு நீரூற்றை கர்த்தர் கட்டளையிடுவார். நிச்சயமாக உங்களுக்கு அநேக ஆவிக்குரிய நன்மைகளையும் கர்த்தர் இந்த உபத்திரத்தின் பாதைகளிலே உங்களுக்கு கற்றுத் தருவார். பிரியமானவர்களே, உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை இந்த பாடுகளின் வழியாக, அந்த உபத்திரத்தின் வழியாக கொண்டு செல்லும் பொழுது நிச்சயமாகவே உங்களுடைய உள்ளம் வேதனைப்படதான் செய்யும். ஆனால் ஏன் எனக்கு இப்படி நேரிடுகிறது என்று சொல்லி நீங்கள் கேட்கத்தான் செய்வீர்கள். ஆனாலும் கூட படாதீங்க பிரியமானவர்களே. அவர் அன்புள்ள தகப்பன். ஒரு நாளும் உங்களை வீணாய் தண்டிக்கவே மாட்டார், வீணாய் உங்களை சிறுமைப்படுத்தவே மாட்டார். பிரியமானவர்களே, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கா ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி ரோமர் 8:28 கூட வாசிக்கிறோம் அல்லவா? அப்படி போல நீங்களும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால, உங்கள் மேல அவர் அன்பு வைத்திருக்கிறதுனால, கர்த்தர் அன்பு வைத்திருக்கிறதுனால, அவர் உங்கள் மேல அன்பு வைத்திருக்கிறதுனால உங்களை இந்த பாதைகளில நடத்துகிறார். ஆனால் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் அது நன்மைக்கு எதுவாகவே மாற்றுவார். நீங்க இந்த பாதையில கடந்து செல்லும் பொழுது கஷ்டமா இருக்கும். இந்த கஷ்டம், அந்த நெருக்கத்தின் வேதனைகள், போராட்டங்கள், நோய்களுக்கு மத்தியில கடந்து செல்லும் பொழுது அது ஒரு நெருக்கமான கண்ணீர் நிறைந்த ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த பாதையும் கடந்து செல்ல கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்க வாழ்க்கையில நன்மைக்கு எதுவாகவே மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, உங்களோடு கூட இருந்து கரம் பிடித்து நடத்துவார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தல்வாராக. ஆமென்.